அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கின்ற ஆளுமை பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அரசியல் திறனாய்வாளர் ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தான். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் அர்ஜுன். ஐயா இப்ப சமீபத்துல ஒரு ஐயா கிட்ட பேசிட்டு இருந்த பவானி தொகுதி அந்த பகுதிகளில் ஈரோடு தொகுதிகளில் மக்கள் கிட்ட இருந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. கட்சி வந்து நாம் தமிழர் கட்சியும் சீமானனும் மக்கள் கிட்ட நல்லா சென்றடைஞ்சிட்டாங்க. நாங்க பரப்புரைக்கு போனப்ப சமைச்சுக்கிட்டு இருந்தவரெல்லாம் நிறுத்திட்டு ஓடி வந்து எங்ககிட்ட பேசி ரொம்ப மகிழ்ச்சியா நான் என்ன உதவி பண்ண முடியும் நிதி அப்படின்ற அளவுக்குலாம் கேட்குறாங்க. காவல்துறை குடும்பத்தினர் ஒருத்தவங்கிட்ட போனப்ப அவங்களுமே வந்து நாங்க எப்படி உங்களுக்கு உதவி செய்யறது, சீமான் அவர்கள் தான் மாற்று அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? நீங்க உங்களுக்கு எப்படி வருது களத்துல இருந்து தகவல்கள்? எனக்கு களத்துல இருந்து தகவல் வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய 1977ஆம் ஆண்டு அரசியல் களத்துக்குள்ள நான் வந்த நாள்ல இருந்து, எமர்ஜென்சியை எதிர்த்து இந்திரா காந்தி குடும்பத்தை எதிர்த்து அரசியல் களத்துக்குள்ள வந்த நாள்ல இருந்து, அதற்கு முன்னாடி என்னுடைய சிறிய வயசுல 71 அதை பின்னோக்கி அதை பார்த்து நான் அறிஞ்சதுல இருந்து எனக்கு வந்து ஒரு அரசியல் களத்துக்குள்ள எந்தெந்த பகுதியில எப்படி அரசியல் இருக்குங்கிறது பிற்காலத்துல இந்து முன்னணியில ஐயா தாளிங்கநாடார் அவரோட இணைந்து RSS பின்பலத்தோட செயல்பட்டதுல இருந்து ஐயா அவர்கள் மறைவுக்கு பிறகு சமூக நீதி இயக்கமான பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்குறதுல டாக்டர் ஐயாவோட இணைஞ்சு அதை உருவாக்கி வடதமிழத்தில் உள்ள அனைத்து இடங்களுக்கும் பயணம் செய்தல இருந்து நகைமோகன் அண்ணன், இன்ஜினியர் கதிரேசன் போன்ற முக்குலத்தோர் சமூக சகோதரர்களோடு உள்ள தொடர்புல இருந்து ஈஸ்வர அண்ணன், ஆடிட்டர் பாலசுப்ரமணியம் போன்றவர்களோட தொடர்புல இருந்து கொங்கு மண்டலத்துல இருந்து எனக்கு மேக்சிமம் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான பகுதிகளோட மக்கள் மனநிலை, அரசியல் நகர்வுகள், அரசியல் போக்க வந்து ஓரளவு எனக்கு என்னால் அனுமானிக்க முடியும். அந்த அனுமானத்தின் அடிப்படையில தான் நான் பல அரசியல் நகர்வுகளை செய்திருக்கிறேன். அது கள அரசியல்ல இருந்து வந்தவங்கிறனால என்னோட இந்த கருத்துக்களும் என்னோட இந்த ப்ரெடிக்ஷனும் வந்து பெரிய அளவுல 10க்கு 8 சரிங்கிற அளவுக்குள்ள தொடர்ந்து இருந்துட்டு இருக்குது. அதுல 2024 பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் மாறிட்டு தமிழ்நாட்டுல 21 to 26 பலரும் பேசுறாங்க. குறிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு ஆட்கள் பேசுறாங்க. சரி, அவங்களுக்கு சாதகமான ஒரு களத்தை தான் பேசுவாங்க. உண்மை நிலைமை அது இல்லை. 26ல தமிழக அரசியல் களத்தின் போக்கு மாறிட்டு எந்த ஒரு மக்களவை தேர்தலும் 24 மக்களவை தேர்தல் மாதிரி ஏரியா வைஸ், காஸ்ட் வைஸ், ஜியோகிராபிக்கல் வைஸ், ரிலிஜியஸ் வைஸ் எவ்வளவு பெரிய சேஞ்சஸ் இருக்குங்கிறத நம்ம பார்த்தா உணர முடியும். மற்ற எந்த ஒரு மக்களவை தேர்தலும் 71 எடுத்துட்டீங்கன்னா யூனிஃபார்மா தான் இருக்கும். கன்னியாகுமரியில மட்டும் காங்கிரஸ் பலமா இருந்த இடத்துல காங்கிரஸ் வெற்றி பெற்றாங்க. 77 எடுத்துட்டீங்கன்னா ஜனதா பிளஸ் டிஎம்கே வட சென்னை, ஒரு கன்னியாகுமரி, ஒரு வெள்ளூர், இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க. 80ல எடுத்துட்டீங்கன்னா எம்ஜிஆருக்கு பலமான பிளஸ் ஜனதாவும் இருந்த சிவகாசி, கோபிச்செட்டிப்பாளையம். 84 எடுத்துட்டீங்கன்னா சென்னை மட்டும் டாக்டர் கலாநிதி போன்ற செல்வாக்கான ஒரு தலைவர்களும், வட சென்னையில என்விஎன் சோமமும். 89 எடுத்துட்டீங்கன்னா டோட்டல் ஸ்வீப்பு. அந்த காலகட்டங்கள்ல சிபிஐ செல்வாக்கான ஒரு நாகப்பட்டினம் மட்டும் எக்ஸப்ஷனா இருக்கும். 96 எடுத்துட்டீங்கன்னா டோட்டல் ஸ்வீப்பு. 98ல முத 2 இஷ்யூ உள்ள வருது. இந்த டோட்டல் ஸ்வீப் எலெக்ஷனா இருந்த 71ல இருந்து மற்ற இதுல மாதிரி 98ல இந்துத்துவா பிளஸ் கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன், பாமக பிளஸ் ஆன்டிபிஎம்கேன்னு வருது. அதுல ஸ்வீப் ஆகல. ஒரு 30 தொகுதி கிட்ட ஜெயலலிதாவும் 9 தொகுதி தமாக பாமகவும் வெற்றி பெற்றாங்க. 99லயும் அதே மாதிரி ஒரு தன்மைக்குள்ள இந்துத்துவாவும் பாமகவும் எதிர்ப்பு ஆதரவு இதுகள் வருது. 2004 ஒரு மாஸ் அலையன்ஸ்ல ஸ்வீப்பு. 2009 தான் தமிழ் தேசியம் உள்ள வருது. தமிழ் தேசியம் உள்ள வந்து அது ஒரு 13 இடங்களை ஜெயலலிதாவுக்கு வெற்றி பெற்றுக் கொடுக்குது. இனப்படுகொலை செய்த காங்கிரஸ் வந்து ஸ்வீப் ஆகாம பார்த்துக்கிடுது. இந்த மாதிரி பட்ட தன்மைக்குள்ள 14ல ஜெயலலிதா பிரதமர்னு வாக்களிக்கிறாங்க. ஒரு கன்னியாகுமரியில் உள்ள இந்துத்துவாவும் ஒரு தர்மபுரியில உள்ள வன்னியர்களும் தான் மாற்றா ஜெயலலிதாவை எதிர்த்து நிற்க முடியுது. இப்படியே போகக்கூடிய அரசியல் போக்குல 2019 பெரிய ஸ்வீப்பு. 24 அந்த ஸ்வீப்ல திமுக 39 ஜெயித்துட்டாங்க. ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் அந்த வெற்றியை பெற்றிருக்காங்க. இது ஸ்டாலினுக்கு பிளஸ். நான் உண்மையை சொல்லக்கூடிய ஸ்டாலின் கூட நான் சந்திக்கும் போதோட சொன்னேன், உங்களை பற்றிய உண்மையை நான் சொல்றாங்க, எதுவும் மிகைப்படுத்தி சொல்லலைங்க அப்படிங்கிற கருத்தை தான் அவர்கிட்ட நான் முன் வச்சேன். அது உண்மைதான். ஆனா இந்த தேர்தல்ல தான் நாம் தமிழரோட அந்த பாராளுமன்ற தேர்தலே
விஜய் போன்றவங்க பாராளுமன்றம்னா ராகுல் காந்தி தான், ராகுல் காந்தி மீறி எதுவும் செய்ய முடியாதுன்னு கோழையா ராகுல் காந்தி எதிர்க்க முடியாதுன்னு, அல்லது அவரும் கேத்தலிக் கிறிஸ்தவரோட ஒரு மகன், நம்மளும் கேத்தலிக் கிறிஸ்தவர், அந்த ஓட்டு பாராளுமன்ற தேர்தலால ராகுலுக்கு தான் போகும், நமக்கு வராதுங்கிற அந்த மத அடிப்படையிலான சிந்தனையோ ஏதோ அவர் ஒதுங்கிக்கிறாரு. ஆனா சீமான் வந்து அந்த தேர்தல்ல திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுருளர்கள் ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைகள்னு அவரு களத்துக்குள்ள வாராரு. எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து சில களங்கள்ல பலகீனப்படுத்திட்டாரு. ஒண்ணு, கன்னியாகுமரியில 4 முனை போட்டியில அவரு ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாவுக்குள்ள போன இடத்துல 2 இலைக்குள்ள தள்ளிட்டாரு. கன்னியாகுமரியில ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 3 இலக்கம் எடுத்தவரை 2 இலைக்குள்ள தள்ளிட்டாரு. தென் மாவட்டங்கள்ல 10 மக்களவை தொகுதிக்குள்ள அவரு 7 தொகுதியில கூட்டணி நின்ன எடப்பாடியோட 30,000 ஓட்டு அதிகம் எடுத்துட்டாரு. அதிமுக ஆட்சி கட்டல முத வந்த புதுச்சேரியில ரெட்டலைய 4வது தள்ளிட்டாரு. இன்னும் கூட்டணியில இருந்த எடப்பாடிக்கு இணையா நெல்லையில வாக்கெடுத்துட்டாரு, ராமநாதபுரத்துல வாக்கெடுத்துட்டாரு. சோ அந்த ப்ராசஸ வந்து சீமான் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. டிக்ளைனிங் எடப்பாடி ப்ராசஸும் எமர்ஜிங் சீமான் ப்ராசஸும் 2024 வெளிப்படையா தெரியுது. இந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடியை பெருசா பலகீனப்படுத்தினது அண்ணாமலை தான். அண்ணாமலை இன்னைக்கு எடப்பாடி கூட சேர்ந்துட்டாங்க, அண்ணாமலையை நீக்கிட்டாங்க, ஈரோடு கிழக்குல அவர் நிக்கலங்கிறதெல்லாம் சீமானுக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்ட அரசியல் ரீதியா கொடுத்துச்சு. அரசியல் ரீதியா நிலைப்பாட்டுல இருந்து எடப்பாடி பழனிசாமி மாறினதும், எடப்பாடி பழனிசாமி விக்கிரமாண்டில ஈரோடு கிழக்குல நிற்காததும், ஸ்டாலின் வர்சஸ் சீமான் ஈரோடு கிழக்குல சீமான் எதிர்கொண்டதும், தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடம் சீமான் எதிர்கொண்டதும், பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணாங்கிறத சீமான் ஈரோடு கிழக்குல நின்னதும் ஒரு 2024க்கு பிறகு மீண்டும் ஒரு மாற்றத்தை அது கொடுத்துட்டு, இப்ப நீங்க சொல்ல வர்றது இந்த திராவிடம் தமிழ் தேசியம் தொடர்பான இஷ்யூஸ் எல்லாம் சீமானுக்கு சாதகமா வருது. அதுதான் நீங்க பவானியில அது எதிரொலிக்கும்னு சொல்றீங்க. சகோதரி கார்த்திகா, சகோதரர் ஹுமாயூன் அவங்க வந்து கோயம்புத்தூர் கூட்டத்தில இதை எதிரொலிச்சுட்டாங்க. அவங்க விஸ்வகர்மா சமுதாயத்தினோட பொருளாதார நலிவை பேசுறாங்க. விஸ்வகர்மா சமுதாயத்தின் கையில இருந்த நகை தொழில் வட இந்தியர் கையில போயிட்டு, அப்போ இந்த அரசியல், இந்த பொருளாதார கொள்கை, இந்த நம்ம ஆட்சி அமைப்பக்கூடியவங்களோட இது எல்லாமே வந்து ஒரு இன்வேஷன் வந்துட்டு இருக்குது. அது வர்த்தக ரீதியா வட இந்தியர்கள் வந்து விஸ்வகர்மா சமுதாயத்தோட பொற்கொள்ளர் தொழில், அந்த சமூகம் வந்து இன்னைக்கு அவங்கள்ட்டே வந்து வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு, அந்த இதுக்கு வந்து கோயம்புத்தூர்ல நாம் தமிழர் வந்து ஓகே அந்த சமூகம் சார்ந்த சில சேஃப்கார்டுகளை செய்யணுங்கிற அடிப்படைக்குள்ள அவங்க வராங்க. சோ இந்த இஷ்யூ நாம் தமிழர் மட்டுமே பேசுறாங்க. விஸ்வகர்மா சமுதாயத்தோட அந்த அவங்க தொழிலோட நலிவுல அவங்க நலிவுற்று போகக்கூடிய ஒரு தன்மையை அவங்களுக்கு ஒரு சேஃப்கார்டு கொடுக்கணுங்கிறத நாம் தமிழர் மட்டுமே அதை பேசுறாங்க. இது கோயம்புத்தூர் கூட்டத்துல அந்த தமிழ் சமுதாயத்தோட தொழில் நசிவை வட இந்தியர்களின் படையெடுப்பால அவங்க கிட்ட இவங்க வேலையாட்களா போக வேண்டிய ஒரு சூழல் இங்க வருதுங்கிறத நாம் தமிழர் மட்டுமே குறிச்சு இது ஒரு இஷ்யூ ஆட்டே ஒரு அலர்ட்னஸ் கொடுக்குறாங்க. இந்த இடம்தான் நாம் தமிழர் வந்து 2026 திராவிடத்துக்கு எதிராக பெரிய ஒரு புரட்சியை பண்ணி பெரிய ஒரு வாக்கு ஜம்ப எடுக்க போகக்கூடிய இடம். அடுத்தபடியா இந்த நம்ம ஏற்கனவே பலமுறை சொன்ன அருந்ததியர் பிரியாரிட்டி ரிசர்வேஷன், அது பெரிய சாதனைன்னு கலைஞர் கருணாநிதி கொடுத்ததாட்டு ஸ்டாலின் வந்து விளம்பரம் போடுறாரு. 2025 நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அதைத்தான் மையப்புள்ளியா வச்சு அருந்ததியர் வாக்குகளை ஈரோடு கிழக்குல மட்டுமல்ல தமிழ்நாடு ஃபுல்லா அருந்ததியர் வாக்குகளை திமுக அணிக்கு கன்சால்டேட் பண்றதுக்கான அந்த அரசியலை தான் ஸ்டாலின் செய்தாரு. வெற்றிகரமா அது தொடர்பான அறிக்கைகளை தான் விட்டாரு. இதற்கு எதிர்வினையாட்டு எடப்பாடி பழனிசாமி மூச்சு விடல. ஏன்னா அவர் ஜெயலலிதா அம்மையார் அது தவறுன்னு சொன்ன இடத்துல எடப்பாடி பழனிசாமி வந்து கொங்கு வேளாளர் பிளஸ் அருந்ததியர் காம்பினேஷன் இருந்தாதான் சீட் கன்வெர்ட் ஆக முடியும்னு ஜெயலலிதா அம்மையார் கருத்தையை தூக்கி போட்டுக்கிட்டு அருந்ததியர் உள்ஒதுக்கீடு பிரியாரிட்டி ரிசர்வேஷனுக்கு நாங்க தான் போராடணும்னு ஸ்டாலின் போட்டிக்கு அருந்ததியர் ஓட்டுக்காக ஸ்டாலின் போட்டிக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. அப்ப இந்த கட்டத்துக்குள்ளேயும் தமிழ் சமூகங்களமான பறைய தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை வச்சு களத்துக்குள்ள தெளிவா நிற்கிறது நாம் தமிழர் சீமான் தான். இதுல சீமானே 1 சீட்டு 2 சீட்டுக்கு கூட்டணிக்கு போகக்கூடியவங்க இதை பற்றி பேசலன்னு சகோதரர் தொல் திருமாவையும் சகோதரர் டாக்டர் கிருஷ்ணசாமியும் தான் சீமான் மறைமுகமா அடிக்கிறார். சோ இந்த இஷ்யூ தமிழக வாக்காளர்கள் மத்தியில பெரிய தாக்கத்தை
26ல கொடுக்க இருக்குது. ஜனார்த்தனன் ஒரு சகோதரர் வடதமிழத்திலிருந்து எனக்கு பேசினாரு. ஐயா, நீங்க எங்களை யாதவங்க, நாங்க கோனாருன்னு என்கிட்ட பேசி சொன்னவரு, இந்த கருத்தை பேசுங்க ஐயா. நாம் தமிழர் தொண்டர்கள் எல்லா பரையர் தேவேந்திர குல வேளாளர்கள்ட்ட சீமான் அண்ணா மட்டும்தான் இந்த தமிழ் சமுதாயம் இவங்களுக்காக நிற்கிறாரு, வேற யாரும் இல்ல, திருமாவளவனே நிக்கலங்கிற மாதிரி இதை சொல்லுங்கன்னு எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜும் போட்டு இதை பேச சொல்றாரு. இதை தாண்டி இப்போ நீங்க இன்னொரு இஷ்யூன்னு எடுத்தீங்கன்னா, கோனூருக்கு இப்போ கோட்டை, கோனார் கோட்டைன்னு சீமான் ஒரு இதை பண்ணி மீட்டிங் போடுறாரு. மத்திய மாநில அரசை எதிர்த்து அதை எடுத்து களமாடுறாரு. அப்ப இந்த இடத்துக்குள்ள தமிழ் ஜாதிகள் முரண்பாடு தொடர்பாட்டு ஒரு சிலர் அது இன்னொரு சமூகத்தை சொல்லி கோட்டைன்னு சொல்லும் போது சீமான் அந்த இடத்துலயும் வாங்கி அடிக்கிறாரு. நீ மராட்டி கோட்டைன்னு இருக்கும்போது பேசாம பொத்திக்கிட்டு இருந்த, இப்ப நான் தமிழன் கோனார் கோட்டைன்னு சொல்லும் போது ஏன்டா குறுக்க வர, தமிழன் கோட்டடா என்ன இருந்தாலும் அப்படின்னு அந்த தமிழ் தேசிய அடையாளம் தமிழனுங்கிற இந்த இடத்துக்குள்ள சீமான் உள்ள வராரு. இதே போல ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிற ஒரு இஷ்யூ வரும்போது இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்ப ஐயா எடப்பாடி பழனிசாமியே கேட்கிறாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காம தன்னோட சுயநலத்துக்காக ஒரு தொகுதியில தான் ஜெயிக்கிறதுக்காக ஒரு பெரிய அரசியல் முடிவெடுத்த ஐயா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அவரு ஜாதிவாரி கணக்கு கேட்கிறாரு. குலசேகரன் கமிஷன் கமிட்டியை போட்டுக்கிட்டே செயல்படுத்தாதவர் அவரு கேட்கிறாரு. ஸ்டாலினுக்கு எதிராக கேட்கிறாரு. ஸ்டாலினை கார்னர் பண்றாரு. அன்புமணி ஸ்டாலினை கார்னர் பண்றாரு. வேல்முருகன் ஸ்டாலினை கார்னர் பண்றாரு. இப்படி இவரு ஜோசப் விஜய் சகோதரர் அவரும் ஸ்டாலினை ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு கேட்கிறாரு. அப்ப இந்த இடத்துக்குள்ள சீமான் தன்னோட அரசியல தமிழ் தேசிய பார்வையோட முன்னெடுக்கிறாரு. எம்ஜிஆர் மலையாளி மேனன் நாயர். மேனன் எவ்வளவுன்னு தமிழ்நாட்டுல தெரிஞ்சு போகும், மேனன்கள் எவ்வளவு ஆதிக்கம் செலுத்துறாங்கிறது தெரிஞ்சு போங்கிறதுக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்ப மலையாளி மேனன் எடுக்காதது பல தமிழ் சமூகங்கள் பரவலாக வாழக்கூடிய முத்தரையர், யாதவர், செங்குந்தர், உடையார், விஸ்வகர்மா போன்ற தமிழ் சமூகங்கள், வண்ணார், நாவிதர், குயவர் போன்ற தமிழ் சமூகங்களோட சமூக ரீதியான எழுச்சிய எம்ஜிஆர் வன்னியருக்கு எதிராக வன்னியர்களின் வீரம் செறிந்த போராட்டத்தை கொச்சப்படுத்துவதற்காக எல்லா ஜாதிகளையும் கூட்டி ஜாதிகளுக்கு எண்ணிக்கை எவ்வளவுன்னு காட்டி தமிழர்களை அவமானப்படுத்திட்டாரு. தமிழர்கள் அது வன்னியரை அவமானப்படுத்தினதா நினைச்சு ஜாதிய முரண்பாட்டுல பேசாம இருந்ததோட விளைவு பல சமூகங்களின் சமூக நீதி எழுச்சி மலையாளி எம்ஜிஆர் மேனன் காலி பண்ணிட்டு போயிட்டாருன்னு எம்ஜிஆருக்கு எதிராக ஒரு மிக நுணுக்கமான ஒரு விஷயத்த சீமான் முன்னெடுத்து வைக்கிறாரு. இன்னைக்கு எம்ஜிஆரை மையப்படுத்தி ஒரு அரசியல் களத்துக்குள்ள விஜய், எடப்பாடி பழனிசாமி, ஏன் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கூட மலைக்கல்லன் படத்தை 3 தடவை கட்டடிச்சுட்டு பார்த்தான்னு எம்ஜிஆர் இமேஜ் தனக்கு வரணும்னு தான் அவரு களத்துக்குள்ள நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில சீமான் எம்ஜிஆர் மலையாளி மேனன், மலையாளிகள் எண்ணிக்கை எவ்வளவு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம தமிழ் சமூகங்களுக்கு மிகப்பெரிய அநீதி செய்தாருங்கிற கருத்தை சீமான் முன்வைக்கிறாரு. இப்படி சீமான் இன்னைக்கு மக்களவை தேர்தலில் 8.22 விழுக்காடு வாக்கெடுத்துட்டு உறுதியான நிலைப்பாடு, ஃபுல் டைம் பொலிட்டிஷியன் அனைத்து தேர்தலிலும் போட்டி, 234 கொள்கை அடிப்படையில போட்டின்னுட்டு தமிழ் இஷ்யூகளை முன்னெடுத்துக்கிட்டு களமாடுறது மிகப்பெரிய தாக்கத்தை சீமானுக்கு கொடுத்திருக்குது. கடந்த கால நிகழ்வுகள் தொடர்பாட்டு தமிழ் சமூகங்களுக்குடைய உள்ள ஜாதிய முரண்பாட சீமானுக்கு எதிராக பலர் சொன்னாலும் ஒட்டுமொத்த குட் ஃபெய்த் உள்ள மக்கள் எல்லா சமூகத்தில இருந்தும் சீமான ஒரு காஸ்ட் நியூட்ரல் தமிழ் லீடராட்டு பாக்குறாங்க. தமிழர் காசுக்கு நிற்கக்கூடிய ஒரு தலைவரா பாக்குறாங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது. இந்த இடத்துல எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் வச்சு எல்லாரும் அரசியல் களமாடும் போது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் மலையாளி கன்னடருக்குள்ள அந்த முக்கியத்துவம் என் பாட்டன் புலித்தேவனுக்கும் மருதுபாண்டியர்களுக்கும் வேலுநாச்சியாருக்கும் ஏன் மருதுபாண்டியருக்கும் வேலுநாச்சியாருக்கும் ஏன் இல்லைங்கிறத சீமான் மருதுபாண்டியர் வேலுநாச்சியாரை முன்னெடுத்து அந்த அரசியலை முன்னெடுக்கிறாரு. சோ சீமான் முன்னெடுக்கக்கூடிய இந்த தமிழ் அடையாளங்கள் எல்லாம் மற்றவர்களும் நாளைக்கு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு சீமானுக்கு அரசியல் மற்றவர்களும் ஏற்றுக்கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதற்கான ஆதரவலையும் இந்த தேர்தல்ல மிகப்பெரிய அளவுல இருக்குன்னு நான் ஏற்கனவே கணிச்சதுதான். நீங்க கிரவுண்ட்ல இருந்து வரக்கூடிய தகவல்களும் அதை சொல்லுதுன்னு சொல்றீங்க. உறுதியா சொல்றேன், தேர்தல் தேதிக்குள்ள வரக்கூடிய பிரச்சாரம் இது சீமான மையமா வச்சு, சீமானுக்கு இஷ்யூவை மையமா வச்சுதான் வரும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறது சீமான் போட்டது. அதை ஜான் ஆரோக்கியசாமி காப்பி அடிச்சு விஜய் கிட்ட 10 கோடி ரூபாய் பணம் வாங்கிக்கிட்டு சிம்பிளா சீமானுக்கு ஒரு இதை காப்பி அடிச்சு பண்றாரு. வேலுநாச்சியாருங்கிறது சீமான் ஒரு ஐக்கானா எடுத்தது, அதை காப்பி அடிச்சு விஜய் செய்யறாரு. அஞ்சலி அம்மால புதுசா அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளையும் சீமானுக்கு அரசியல் நிலைப்பாடுகளை ஒரிஜினலை காப்பி அடிச்சுதான் விஜய் போன்றவர்களே வர முடியுதுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே வேளையில கொள்கை ரீதியா
இலவசங்களை எதிர்ப்புங்கிற நிலைப்பாடும் சீமானோட ஒரு போல்டு நிலைப்பாடு. இலவசங்களுக்கு ஆதரவா ஸ்டாலின், எடப்பாடி, விஜய் போன்றவர்கள் இருக்கும்போது நீங்க சொல்லக்கூடிய உண்மையான மாற்றுங்கிறது இலவசத்தை எதிர்க்கிறது, ரேவடி கல்ச்சரை எதிர்க்கிறதுங்கிற அடிப்படையில சீமான் இலவச எதிர்ப்புங்கிறத போல்டா சொல்லிட்டாரு. இது இன்னொரு திராவிட கட்சியா தான் தாவேகா போகுது, இலவசத்துக்கான ஒரு கட்சியா தான் போகுது. இன்னும் சொல்ல போனா அந்த கட்சி நான் புதிய தலைமுறை அந்த டிஜிட்டல் டிபேட்ல பேசும்போது தாவேகா இதுல 2 கட்டானா இருக்காங்க, முடிவெடுக்கலைங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஆனா பேசின அந்த காலகட்டத்துல இந்த இலவசங்களுக்கு ஆதரவா போகவா எதிரா போவாங்கிறதுல தாவேக்காங்கிறது ஒரு 2 கட்டா நாட்டு அர்த்தநாரீஸ்வரர் ஆட்டு அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம தாவேக்கா இருந்தாங்க. அப்போ அருண்குமார் கூட 2000 ரூபாய் வந்து எடப்பாடி பழனிசாமி அனௌன்ஸ் பண்ணும்போது இப்படியே அனௌன்ஸ் பண்ணா நாட்டின் பொருளாதாரம் என்ன மகுந்து சரியாங்கிற இது அவரோட முன்னணி தலைவர் ஒருத்தரான அந்த IRS வாலண்டியர் ஆபீசரை கேட்டாங்க. அதுக்கு பிறகு அவர் கூட்டி கழிச்சு பார்த்து இலவசங்களுக்கு ஆதரவான வாக்கு ஸ்டாலினுக்கே போய் குவிஞ்சிடக்கூடாதுன்னு அவரும் 2500 ரூபாங்கிற ஒரு இதை பிரச்சாரத்துக்காக ஏழை மக்கள் மத்தியில ஏமாத்ததுக்காக அந்த இதை கொண்டு வந்திருக்காரு. என்னோட பார்வை இலவசங்களுக்கு ஆதரவான ஓட்டு கொடுக்கிற ஸ்டாலினுக்கு தான் போகும். கொடுக்கிறன்னு சொல்றவங்களுக்கு போகிறத விட இப்ப கொடுத்துட்டு இருக்கவங்களுக்கு தான் போகும். இலவசங்கள் கூடாது, ரேவடி கல்ச்சர் கூடாதுங்கிறவரு என்று கருத்து கொண்டவங்க 18 விழுக்காடு என்டிஏ வாக்காளர்கள். அதுல உள்ள வாக்குகள் வந்து சீமானுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து லூசர்ஸ் கேர்னர்ஸ் அண்ட் தேரியில இலவசங்களுக்கு ஆதரவுங்கிற வாக்கு வந்து கொடுக்கிற ஸ்டாலினுக்கு போகும். அதுக்கு எதிர்ப்புங்கிற வாக்கு அதை போல்டா எழுத்து நிற்கக்கூடிய சீமானுக்கு போகும். குறிப்பா 10 விழுக்காடு எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்குள்ள அந்த இடஒதுக்கீட மோடி கொடுக்கும்போது அதை வரவேற்ற ராகுலுக்கு போகல. இவன் தோ ஹீஸ் சம்வாட் கனெக்டட் வித் பிராமின் கம்யூனிட்டி, ஸ்டாலினுக்கு போகல. கொடுத்த மோடிக்கு தான் பட்டேல், ராஜ்புட், கயஸ்தா, பூமிகார், ஜெய்ஸ்வால், தென் பண்டாரி, பிராமின்ஸ், கோஹாய், நாயர் போன்ற சமூகங்கள் வாக்குகள் வந்து மோடிக்கு தான் போச்சு, இன்க்ளூடிங் சிரியன் கிறிஸ்டின் மோடிக்கு தான் போச்சு, வரவேற்ற இவருக்கு போகல. ஆனா அதற்கான கெய்னர் லூசர்ஸ் தேரி மாதிரி அதுல உள்ள லூசர்ஸ் வந்து பிரின்சிபல்டா அதை எதிர்த்த கட்சிகளுக்கு போட்டாங்க. அது ஒவ்வொரு கட்சிகளும் எதிர்த்திருப்பாங்க, எந்தெந்த லெவல்ல எதிர்த்தவங்களோ அவங்களுக்கு அந்த வாக்கு போச்சு. அதே மாதிரி இந்த இலவசங்கள்ல உள்ள லூசர்ஸ் ஓட்டு சீமானுக்கு தான் போகும், கெய்னர்ஸ் ஓட்டு ஸ்டாலினுக்கு போகும். இதே போல திராவிடம் பெரியார், ப்ரோ பெரியார் ஓட்டு ஸ்டாலினுக்கு போகும், ஆன்டி பெரியார் ஓட்டு சீமானுக்கு வரும். இதுல ஆன்டி பெரியார் ஓட்டுங்கிறது சீமான் 2024 வாக்கெடுக்க மாட்டாரு, அண்ணாமலை வந்துட்டாரு, எருமை அண்ணாமலை தான் மாற்று. என் ஃப்ரெண்டு கண்ணன் சத்திரியர் ஒரு வன்னியர் சமூக சகோதரர் அவர் சொல்றாரு, எங்க வீட்டிலே சீமானுக்கு தான் போன எலெக்ஷன்ல போட்டாங்க, இப்ப வந்து அவங்க மாற்றுன்னு அண்ணாமலைக்கு போடுறாங்க, சோ சீமானுக்கு வாக்கு குறையும்னு சொன்னாரு. அப்புறம் அரசியல் விமர்சகர்கள் வெளிப்படையாவே சீமானுக்கு 4 விழுக்காடு போகும்னு குபேந்திரன் சொன்னாரு, சீமானுக்கு 2 விழுக்காடு போகும்னு இவரு சுமன் சி ராமன் சார் சொன்னாரு, நிறைய ஆங்கர்கள் சொன்னாரு. ஆனா சீமான் நிராகரிக்கப்பட்ட சமூகங்கள் 100% கம்யூனிட்டிகளோட ஒரு தலைவனாட்டு அவர் வந்து கன்ஷிராம் பாணியில 8.2 விழுக்காடு மக்களவை தேர்தலே வந்துட்டாரு. இது ராகுல் காந்திக்கான தேர்தல்னு கோலையா விஜய் பயந்து ஒதுங்கின இடத்துல ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் பிரேவ்னு ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு அவங்க தாத்தா பாட்டி எல்லாமே தமிழகத்துக்கு பண்ண அநீதிகளை சொல்லி சீமான் 8.2 வாக்கெடுத்துட்டாரு. ராகுல் காந்தியை மீறி வாக்கெடுக்க முடியாதுன்னு கோலையா விஜய் சுருண்டு போயிருந்த இடத்துக்குள்ள அண்ணாமலை ஒரு மாற்றுன்னு இருந்ததை மீறி சீமான் எடுத்தாருன்னா இந்த நலிந்த பிரிவு மக்கள், ப்ரோ புவர், ஏழை எளிய மக்கள் வாக்களை சீமான் எடுத்தார். இன்னைக்கு அண்ணாமலை வந்து அந்த இடத்தை விட்டு ஈரோடு கிழக்கிலே அகற்றப்பட்ட சூழ்நிலையில, அண்ணாமலை மாற்றப்பட்ட சூழ்நிலையில மாற்றம்னு வந்த மோடி பிரதமர் அண்ணாமலை தமிழகத்துக்கு அடுத்த தலைவர், ஒரே குட்டையில் கூறிய மட்டைகள் என்று வந்த அந்த இவர்கள் வந்து எடப்பாடி கூட கூட்டணி போன சூழ்நிலை, எந்த எடப்பாடி எதிர்த்து ஊழலணி வந்தாரோ அந்த எடப்பாடி கூட கூட்டணி போன சூழ்நிலை, எந்த எடப்பாடி எடுத்து தற்கொலை வந்தாரோ அந்த எடப்பாடி கூட கூட்டணி போன சூழ்நிலை, எந்த எடப்பாடியை 2 ஜாதி கட்சி வன்னியர் விழால கொன்ற கட்சின்னு விழால கொன்றான அண்ணாமலை சொன்னாரோ அந்த எடப்பாடி கூட கூட்டணி போன சூழ்நிலையில இந்த 18 விழுக்காடு வாக்காளர்களும் பெரும்பகுதி சீமானை நோக்கி நகர்றாங்க. இது முந்தைய காலகட்டத்தில் அப்பர் காஸ்ட், அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் வந்து சீமானுக்கு ஆதரவு இல்லை. சீமான் மாட்டரசிக்கான ஒரு தலைவர், பலர்களுக்கான ஒரு தலைவர், வண்ணார் நாவிதற்கான ஒரு தலைவர்ங்கிற ஒரு பார்வை தான் இருந்தது. அதை குறிப்பா வந்து தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் சர்வே எடுக்கக்கூடியவங்களுக்கு கூட SSN சர்வேன்னு ஒரு நாயுடு சமூக சகோதரரும் இன்னொரு தேனியை சேர்ந்த ஒரு நாயுடு சமூக சகோதரரும் சீமானுக்கு பறையர்கள் மட்டும்தான் போடுறாங்க, சீமானுக்கு பலர்கள் மட்டும்தான் போடுறாங்கிற ஒரு கருத்தை அவங்க பரப்புனாங்க. ஆனா
அண்ணாமலைக்கு வாக்களிச்ச அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் எல்லாம் இன்னைக்கு சீமானுக்கு ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு தலைவர்னு, குறிப்பா தமிழ் பிராமணர்கள் வேற யாரை விட மிகப்பெரிய அளவு இருக்காங்க. நீங்க பவானில ஒரு காவலர் குடியிருப்புல நாங்க சீமானுக்கு பணம் கொடுக்கணுமான்னு கேட்டதாட்டம் சொன்னீங்கல்ல, அது பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து சீமானுக்கு வேட்பாளர்களுக்கு தங்களால முடிஞ்ச ஃபண்டை கொடுத்து ஒரு தமிழ் பிராமணர்களுக்காக வரலாற்று ஒரு இன்ஜஸ்டிஸ வந்து சீமான் ஒருத்தர் தான் கேட்கிறாருங்கிறத அவங்க நினைக்கிறாங்க. சோ பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுங்கிற இந்த சீமானுக்கு கருத்தியல்லையும் தென் ஈரோடு கிழக்குல சீமான் மட்டுமே நின்று ஸ்டாலினை எதிர்கொண்ட ஒரு சூழ்நிலையிலையும் அந்த 18 விழுக்காடு என்டிஏ வாக்குகளும் இப்ப வந்து சீமானை நோக்கி நகர்றதுக்குள்ள சூழ்நிலைகள் ரொம்ப ரொம்ப பிரமாதமா அரசியல் ரீதியா வருது. இதை நீங்க வரலாற்று ரீதியா ஆய்வு பண்ணி பாத்தீங்கன்னா, ஆர்கே நகர்ல தமிழ் தேசியம் எழும்புறதுக்கு காரணம் இந்துத்துவா கோட்டை விட்டு நோட்டாவுக்கு கீழே போச்சு. இது வந்து அர்ஜுன் சம்பத் புரிஞ்சுக்கிடணும், கல்யாணராமன் புரிஞ்சுக்கிடணும், ரங்கராஜ் பாண்டே புரிஞ்சுக்கிடணும், துக்ளக் ரமேஷ் புரிஞ்சுக்கிடணும், குருமூர்த்தி ஐயா புரிஞ்சுக்கிடணும், சுப்பிரமணிய சாமி புரிஞ்சுக்கிடணும், தென் தமிழிசை அம்மையார் புரிஞ்சுக்கிடணும். அவங்க தலைவரா இருந்து அவங்களுக்கு எதிராக தான் இது வந்தது. உண்மை நிலைமை அந்த இடம் தான் தமிழ் தேசியம் எழுப்புது. நீங்க வந்து ஆர்கே நகர் தினகரனுக்கு வெற்றியா தான் பார்க்கப்பட்டே தவிர, பிகின் த சீன் ஜெயலலிதா மறைஞ்ச பிறகு இந்துத்துவா காலி ஆயிட்டு அந்த இடத்த தமிழ் தேசியம் ஆக்குபை பண்ணுங்கிறது புரியல. இது இன்னும் சில விவரம் தெரியாதவங்க வந்து பி டீம் கிடப்பாண்டே, நோட்டா கீழே பிஜேபியை தள்ளிக்கிட்டு எழும்புறது தமிழ் தேசியம்டா. என்னத்தை நீ ஊடகத்துல பேசிட்டு இருக்க? கொஞ்சமாவது டேட்டா வச்சு பேசுறியா? டெசல்ட்ரி அவுட்லுக்ல வாய் பிளித்ததோ மாங்காய் பிளித்ததோன்னு சீமான் மேல வன்மத்தையும் விஷமத்தையும் தான் கக்குறிய. டேட்டா வேற மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த இடம் தானே சீமான் எமர்ஜாவுடைய இடம். எல்லாம் உயிரோடு இருக்கும்போது 1.1 தானே எடுத்தாரு. அவர் வந்து ஆர்கே நகர்ல தான் எழும்புறாரு. எழும்புனவர் ஸ்டெடியா நிக்கிறதுனால தினகரனை 50 விழுக்காடு எடுத்த தினகரனை தட்டி தூக்கி போட்டுக்கிட்டு பார்ட்டின் ஃபேவர்ஸ் பிரேவ்னு சசிகலா அம்மையார பரப்பன அக்கரகார சிறைச்சாலையில் கொல்ல சதின்னு சொன்னது சீமான் தான் சொல்லும் போது அந்த அந்த மக்களவை தேர்தல்ல தினகரனுக்கு விழுந்த வாக்குகளும் சீமானுக்கு வருது. சோ இந்த இடம் பிஜேபிய அவர் ஓரம் கட்டுறாரு. திமுக ஊழல் அதிமுக ஊழல்னு சொன்ன பிஜேபி 2019 எடப்பாடி பன்னீர்செல்வத்து கூட கூட்டணி போறாங்க. அப்ப சீமான் பிஜேபியோட எழும்பிட்டாரு வாக்கு வலிமையில. கூட்டணி போன பிஜேபிக்கு சீட் இல்ல, சீமானுக்கு சீட் இல்ல. ஆனா சீமான் தமிழ் தேசியம் எழுப்பிட்டு இந்துத்துவா திராவிடத்துக்கு ஒரு சபார்டினேட்டா போயிட்டு, இதுதான் நடைமுறை உண்மை. நீங்க நீங்க என்னதான் எடப்பாடிய பாஜகவுக்கு ஜால்ராமா போயிட்டாருன்னு சொன்னாலும் கூட நடைமுறை உண்மை 5 சீட்டு வாங்கி ஊழல், திமுக ஊழல் அதிமுக ஊழல்னு சொல்லிக்கிட்டு ஊழல் கட்சிக்கிட்ட 5 சீட்டு வாங்கிக்கிட்டு தமிழ் தேசியம் தனிச்சு நின்ற தமிழ் தேசியத்துக்கிட்ட இந்துத்துவா பலகீனம் அடைஞ்சிடுச்சு. ஆர்கே நகர்ல ஆரம்பிச்ச பலகீனம் இது தென் 2019 மக்களவை தேர்தலையும் நடக்குது. அது 2021 தொடர்ச்சி ஆகுது. 20 சீட்டு தான் எடப்பாடி கொடுத்தாரு. நீங்க 2.7 விழுக்காடு வாக்கு தான் எடுத்தாரு. தமிழ் தேசியம் 6.5 எடுத்துட்டு ரங்கராஜ் பாண்டே நேர்மை நாணயம் உள்ளவர்னா இந்த வரலாற்றை சொல்லணும். துக்ளக் ரமேஷ் நீங்க இன்டெலக்சுவலி ஆனஸ்ட்னா அந்த வரலாற்றை சொல்லணும். நீங்க இந்தியா டுடே மணி நீ நேர்மையான தம்பின்னா இந்த வரலாற்றை சொல்லணும். அறிவு நாணயம் மற்றும் உண்மையை நயவஞ்சகத்தனமா நரித்தனமா மறைக்கிறீங்க. நான் ஆதாரத்தோட தெளிவா சொல்றேன். நாம் தமிழர் தம்பிகள் இதை புரிஞ்சுக்கிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதற்கு பிறகு 24ல இன்னொரு மாற்றம் வருது. அந்த மாற்றம் தான் அண்ணாமலை. அண்ணாமலை எடப்பாடி பலகீனப்படுத்துறாரு. அண்ணாமலை வந்ததுமே மாற்றத்துல அண்ணாமலை வந்துட்டாரு, என்ன சீமான் விழுந்துருவாருன்னு சொன்னாங்க. சீமான் இன்னொரு செக்ஷன் ஓட்ட பிரிச்சு விஜய் போன்றவர்களே பயந்து கோலையா ராகுல் காந்திக்கு நடுங்கி வீட்டுக்குள்ள லெட்டர் பேடா இருக்கும் போது அடிச்சு ஏறி 8.22 எடுத்து ஏறி நிற்கிறாரு. அந்த காலத்துல எடுத்த 18 விழுக்காடுதான் இப்ப தலையில்லாத முண்டமா கோலை நாயா ஈரோடு கிழக்க விட்டு ஓடன சூழ்நிலையில தலையில்லாத முண்டமா சட்டமன்ற தேர்தலில் சீமானை நோக்கி நகருது. சீமானும் இத தெள்ள தெளிவா தன்னுடைய உருவத்தை முழுமையா வச்சு இப்ப ஈரோடு கிழக்குல கூட கோலை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டான்னு அடிக்கக்கூடிய சீமான் அங்க வந்து திப்பு சுல்தான சொல்லிதான் அந்த ஓட்டு எடுத்தாரு. காயிதே மில்லத் சாஹிப் தமிழுக்காக சொல்லிதான் அந்த ஓட்டு எடுத்தாரு. பழனி பாபா சொல்லிதான் அந்த ஓட்டு எடுத்தாரு. தடாரகிம் பிரச்சாரத்தை கூட பயன்படுத்திக்கிட்டாரு. மாட்டிறைச்சியோட பலனை சொல்லிதான் அந்த ஓட்டு எடுத்தாரு. இது விஜய் எல்லாம் ஒரு பொருட்டே இல்ல. விஜய் வலமும் போகாம இடமும் போனா நடுவுல போய் அடிபட்டு சாவான்னு விஜய கொடுஞ்சு அணியன்னு சொல்லிதான் அந்த ஓட்டு எடுத்தாரு. சோ அவர் தன் கொள்கைகளை சொல்லி அந்த ஓட்டை அவர் எடுக்கிறாருன்னா களத்தை விட்டு ஓடின என்டிஏ தன்னுடைய 18 விழுக்காடு வாக்குகள்ல பெரும் பகுதியில சீமான் தான் திமுகவுக்கு அதிமுகவுக்கு எதிரான
ரியல் ஹீரோ, களத்துல இருக்கக்கூடிய ஹீரோ, ஃபுல் டைம் பொலிட்டிஷியன். இவர் தான் திமுக அதிமுக வீழ்த்துவார், குறிப்பா அதிமுக பலகீனப்படுத்தி இறுதியா திமுக வீழ்த்துவாருங்கிற அந்த நம்பிக்கை வேலுப்பிள்ளை பிரபாகரன் மகனாட்டு ஒரு உறுதியான நிலைப்பாட்டுல சீமான் எடுத்திருக்கிறாரு. இந்த போக்கஸ் சீமானு கிடைச்சதுனால இப்ப தமிழ் சமூகங்கள் எந்தெந்த வகையில சீமானை தூக்கி பிடிக்கணுமோ அந்தந்த வகையில தூக்கி பிடிக்கிறாங்க. சீமானும் அரசியல் ரீதியாட்டும் அதை முன்னெடுக்கிறாரு. அரசியல் ரீதியா தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இவங்களெல்லாம் எடப்பாடியால பாதிக்கப்பட்டதுனால சீமானே வெளிப்படையா கேட்கிறாரு. 4 ஆண்டுகளா நீங்க சிஎம்மா இருக்கும்போது ஐயா தேவரையாவுக்கு பாரத ரத்னா கொடுக்கல, இப்ப இவங்களால ஓட்டு பாதிக்கும்னு பாரத ரத்னான்னு தேவரையாவுக்கு நீங்க சொல்றீங்க. இது ஒரு அரசியல் நாடகம்னு சொல்லி இந்த 3 பேரும் எடப்பாடியால பாதிக்கப்பட்டவங்கிறதையும் அரசியல் ரீதியா அவங்க பிரைமரி போர்ஸ்ங்கிற அந்தஸ்தை இழந்துட்டாங்க. நான் தான் பிரைமரியா நிக்கிறேன், ஒரு தமிழனா எடப்பாடியால பாதிக்கப்பட்ட நீங்க என்ன ஆதரிங்கிறத சீமான் அரசியல் ரீதியா முன்னெடுக்கிறாரு. அதே வேளையில பட்டியல் வெளியேற்றம், ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாது, தேவேந்திர வேளாளர் பெயர் மாற்றம், இதெல்லாம் தேவேந்திர வேளாளர் சமூகம் தொடர்பாட்டு சமூக ரீதியாட்டும் அந்த மக்களை பட்டியல் வெளியேற்றத்தை இன்னும் பாஜக பண்ணி கொடுக்கலங்கும் போது பட்டியல் வெளியேற்றத்துக்காக பாஜக தலைவர்கள் முன்னெடுப்புகள் செய்யல. ஸ்டேட் பிஜேபி தலைவர்கள் மோடி, அமித்ஷா மாதிரி அக்கறை காட்டலன்னு சொல்லும் போது இது சட்டமன்றத்துக்கான தேர்தல். உங்களை குளோரிஃபை பண்ணது மோடி தான். காசி பல்கலைக்கழகத்துல வசுவ தெய்வமா வழங்கும் சமூகம் உங்களை சொன்னது அமித்ஷா தான். நரேந்திரன் இவார் தேவேந்திரன், தேவேந்திர குல வேளாளர் பேர் மாற்றத்தை பண்ணி கொடுத்தது மோடி தான். மோடி அமித்ஷாவுக்கு கருத்தை இந்த கட்சியை சேர்ந்த மாநில தலைவர்கள் யாரும் முன்னெடுக்கலன்னு சொல்லும் போது சீமான் அவங்களோட பட்டியல் வெளியேற்றத்தை முன்னெடுத்து ஒரு கூட்டத்தை தேடி பங்களாமேட்ல போட்டு பெரிய அளவுக்குள்ள ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவங்களை ஒரு கிரௌடு தானே வரும்போது அந்த மக்களையும் சமூக ரீதியாட்டு நான் தான் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தலைவனா இந்த சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறேன், உங்களை நரேந்திரர் தேவேந்திரர்னு மோடி சொல்லியிருக்கலாம், தேவேந்திர வேளாளர் பேர் மாற்றத்தை மோடி பண்ணி தந்திருக்கலாம். ஆனா ஸ்டேட் பிஜேபியில எந்த தலைவரும் உங்களுக்கு ஆதரவா இல்லை. அவங்க எடப்பாடி கிட்ட போய் சீட்டை வாங்குறதுலே தான் குறியா இருக்கிறாங்க. அந்த மக்கள் வாக்குகளையும் தென் மாவட்டத்துல தேவேந்திரர் ஒற்றுமையை மையமா வச்சு சீமான் களத்துக்குள்ள தெளிவா நிற்கிறாரு. அதே மாதிரி திருமாவளவனோ கிருஷ்ணசாமியோ கூட்டணி அரசியலுக்காக பேச முடியாத பழைய தேவேந்திர குல வேளாளர் 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்வுனாலும் சரி, என்டிஏக்குள்ள விழுந்த 4.3 விழுக்காடு வாக்குகள், குறிப்பா 4-5% வன்னியர் வாக்குகளை குறி வச்சு சீமான் எடப்பாடி பழனிசாமியே ஒரு கேள்வி கேட்கிறாரு. வீரப்பன் என்கவுண்டர் சரின்னு இப்ப நீங்க சொல்லிக்கிட்டு எடப்பாடியில தேர்தல் களத்துல ஆட முடியுமான்னு கேட்கிறாரு. மேலும் தமிழ் தேசிய இதுல ஈடுபாடு கொண்ட குருவோட இமேஜை கூட சீமான் குளோரிஃபை பண்றாரு. இப்படி சீமானோட அரசியல் டார்கெட்ங்கிறது, சமூக ரீதியான டார்கெட்ங்கிறது 18 விழுக்காடு என்டிஏ வாக்குகள். அந்த வாக்குகள் இன்னைக்கு தலையில்லாத முண்டமாட்டு பெருமளவு சீமான ஆதரிக்கிறதுக்கான சூழல்கள் வருது. இதைத்தான் நான் களத்துல அரசியல் ரீதியா கண்கொள்றேன். நீங்க சமூக ரீதியாட்டும் ஒட்டுமொத்த லெவல்ல ஒரு ஏழை எளிய மக்களின் தலைவன் சீமானுங்கிறதும், ப்ரோ புவர் லீடர் சீமானுங்கிறதும், அந்த விஜய் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய பூஸ்ட் கொடுக்குது. சீமான் ஒரு எளிய மக்களின் தலைவனாட்டு அந்த மக்களை நம்பி அந்த மக்களோட எல்லா களத்திலையும் ஒரு ஒரு பெர்மனன்ட் பொலிட்டிஷியன் ஆட்டு தொடர்ந்து ஒரு கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்டோட நிற்கிறாரு. 2 பணக்கார டைரக்டர்களுக்கு மகனா பிறந்த விஜய் தன் பாப்புலாரிட்டியை காசாக்குறதுக்கு, தன் பாப்புலாரிட்டியை வச்சு ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் பண்றதுக்கு இடைத்தேர்தல் களத்துல பார்ட் டைம் பொலிட்டிஷியனா கமல்ஹாசன் 2.0 மாதிரி நிக்கல. ராகுல் காந்திக்கு இந்த மக்களவை தேர்தல் களத்துல கேண்டிடேட் போடல. இன்னும் இவரு எப்படி கேண்டிடேட் போடுவாரா, அவர் நிற்பாரா, தொடர்ந்து நிற்பாரா, அவர் கமல்ஹாசன் 2.0 மாதிரிதான் போவாருங்கிற ஒரு சூழலை தான் கொடுக்குது. இந்த சீமானுக்கு பாசிட்டிவ் சைடு அவ்வளவும் வெளிவரதுக்கு காரணம் விஜய்க்கு பாப்புலாரிட்டி தான் முக்கிய காரணம். விஜய மையமா வச்சு சீமானை வீழ்த்திடலாம்னு நினைச்ச பிறமொழியாளர்களுக்கு அது திருப்பி தாக்குது. சீமானுக்கு வளர்ச்சிங்கிறது திருப்பி தாக்குது. விஜய மையமா வச்சு சீமானை வீழ்த்திடலாம்னு நினைச்ச பிறமொழி சகோதரர்களுக்கு அவங்களோட குதர்க்கமான குரூக்கட் எண்ணம், அவங்க விஜய் ஆதரவாளர்கள் அல்ல, விஜயை சொல்லி சீமானை வீழ்த்திடலாம்னு நினைச்சாங்க. அது இன்னைக்கு அவங்க வெக்கி தரக்கூடிய அளவுக்கு, முகத்துல கறி பூசக்கூடிய அளவுக்கு அவங்களை திருப்பி தாக்குது. யாரும் முகம் காட்டி என்கிட்ட வரலாம், நான் முகம் காட்டி அவங்கள பேசுறதுக்கு தயாரா இருக்கிறேன், ரெடினா நான் ரெடி தான். நம்ம எதுனாலும் நேர்மையா வெளிப்படையா களத்துல என்ன இருக்கோ, அண்டர்கண்ட்ல என்ன ஓடுதோ அதை வெளிப்படுத்தி சொல்லக்கூடியவங்க. அந்த சிறப்பும் அந்த ஒரு அனுகூலமும் விஜய மையமா வச்சு சீமானு கிடைச்சிருக்கு. விஜய் சீமான் கம்பாரிசன், கமல் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய பிளஸ் மாதிரி. சீமான் எதுக்காக நிற்கிறார், யாருக்காக நிற்கிறார், என்ன சொல்லி நிற்கிறார்,
ஒவ்வொரு இஷ்யூவும் மக்கள் மத்தியில விஜய் சீமான் கம்பாரிசன், மக்கள் மத்தியில சீமானை பற்றிய இஷ்யூஸ் கொண்டு போகுது. இது சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டர் கொடுக்கும். நான் களத்துல இருந்து வந்தவன், அண்டர் கரண்ட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சவன். நிச்சயமா 2026 நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமல்ல, தமிழ் தேசிய அரசியலிலும் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜ் உலக தமிழர்களின் தலைவர் என்று வேலுப்பிள்ளை பிரபாகரன் வருவதிலையும் உண்மையிலே அதற்கு தகுதி உள்ள ஒரு தமிழன் வேலுப்பிள்ளை பிரபாகரன். வேலுப்பிள்ளை பிரபாகரன் உலக தமிழர்களின் தலைவன் என்று வருவதற்கும் 2026 மிகப்பெரிய எழுச்சியை கொடுக்கும். தம்பி வேல்முருகன் இன்னைக்கு வந்து களத்துக்குள்ள நிற்கிறதும், அவர் எடுத்து வைக்கிற விஷயமும் 5வது முறை தனிச்சு நிற்கக்கூடிய சீமானுக்கு தான் பெரிய பிளஸ்ஸா மாறும். அதுவும் சீமானுக்கு இன்னைக்கு ஒரு பிளஸ் தான். ஐயா வைகோ அவர்கள் பிரபாகரனை முன்னிறுத்தி பண்ணக்கூடிய அரசியலும் சீமானுக்கு பிளஸ் தான். திருமாவளவன் பிரபாகரனை முன்னிறுத்தி பண்ணக்கூடிய அரசியலும் சீமானுக்கு பிளஸ் தான். பிரபாகரன் வந்து மற்றவங்க ஊறுகாயாத்தான் பயன்படுத்துவாங்க. பிரபாகரனை தன்னோட கொள்கை தலைவர், அவர் வகுத்து கொடுத்த பார்வை, எளிய மக்களோட இருந்து போராடணுங்கிற பிரபாகரன் வகுத்து கொடுத்த பார்வையை ஜனநாயக முறையில் அது துவக்கு, இது வாக்குன்னு சீமான் சொல்ற மாதிரி ஜனநாயக முறையில் சீமான் செயல்படுறதுக்கு பெரிய எழுச்சியும் பெரிய ஒரு ரீச்சும் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு கமலஹாசனுக்கு நன்றி சொல்லணும், விஜய்க்கு நன்றி சொல்லணும். கமலஹாசன், விஜய் 2 திரைக்கலைஞர்களும் அரசியலுக்கு வந்ததுதான் சீமான் பற்றிய இஷ்யூஸ் மக்களை பற்றி சேர்றதுக்கு முக்கிய காரணம். அதே வேளையில சகோதரர் சீமான் கிட்ட இன்னொரு கருத்து இருக்குது. எனக்கு முழுமையா வர வேண்டிய வாக்குக்கு இடையில குறுக்க இவங்க வந்து தொல்லை பண்றாங்கிற கருத்தும் அவர்கிட்ட இருக்குது. என்னோட பார்வை, சீமான் யார், எதற்காக நிற்கிறார்? ஏழை மக்களின் தலைவன், ஒரு ஏழை எளிய குடும்பத்துல இருந்து ஏழை மக்களின் துன்ப துயரங்களை தெரிஞ்ச ஒரு தலைவன், மக்களின் சுயமரியாதைக்கான தலைவன். எந்தெந்த வகையில சீமான் தெளிவான ஒரு தலைவன். கெமிக்கல் பிராண்டி விஸ்கி வேண்டாம், இயற்கை பானமான பசும்பால் தென்னம்பால் போதும்லாம் தெளிவா சொல்றாரு. விஜய், எடப்பாடி, ஸ்டாலின் மாறுபட்ட கோணத்தில் நிற்கிறாங்கன்னு சீமான் தெளிவாக உண்மையான மாற்றா நிற்கிறாருங்கிறதெல்லாம் வெளிப்படுறதுக்கு விஜயும், விஜய்க்கு பாப்புலாட்டியும் தினத்தந்தி பத்திரிகை விஜய்க்கு ஹெட்டிங்கா போடுறதும் சீமானுக்கு ஒரு பெரிய பிளஸ்ங்கிறது என்னோட கருத்து. இறுதியா ஒரே ஒரு கேள்வி. ஐயா ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து ஈரோடு இடைத்தேர்தலில் சீமான் அவர்கள் 17% வாங்கியிருந்தாங்க. அதுதான் தமிழ்நாடு முழுக்க அவங்க வச்சிருக்கிற வாக்கு சதவீதம் அப்படின்னு சொன்னாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கய்யா? ஆடிட்டர் குருமூர்த்தி கருத்து தான் இந்த விஷயத்துல என் கருத்து. ஏன்னா அந்த அவர் வாங்கின சதவீதம் எம்ஜிஆர் ஊழல்னு சொல்லிதான் வாங்கினாரு. எம்ஜிஆர் சாராய வேர்ல கல்வி தந்தை ஆக்குனாதான் வாங்கினாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா சமாதியை அகற்றுன்னு தான் சொன்னாரு. மிக கடுமையான ஒரு வார்த்தையால ஜெயலலிதா விமர்சிச்சு தான் வாங்கினாரு. விஜய் ஒரு ஆளே இல்ல, நத்திங். விஜய் ஒரு ஆளே இல்ல, நத்திங். அதை வருச்சுன்னா ஜோசப் விஜய், ஜானாரிக்கசாமி, செங்கோட்டையன், இந்த 4 பேருக்கும் சேர்த்து சொல்றேன், விஜய் ஒரு நத்திங். விஜய் எல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு கொடுஞ்சனியன் கொசுன்னு அடிச்சுதான் அதுல வாங்கினாரு. சோ அந்த வாக்கு எம்ஜிஆர் அடிச்சு, ஜெயலலிதா அடிச்சு, விஜய் அடிச்சு, தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி பாஜக நிக்கலங்கிறதுக்காக திப்பு சுல்தானை பற்றி அவருக்கு கருத்தை மாத்தல. பாஜக நிக்கலங்கிறதுக்காக காயிதே சாஹிப்பை பற்றி ஒரு கருத்தை மாத்தல. பாஜக நிக்கலங்கிறதுக்காக மாட்டு இறைச்சி சத்தான உணவுங்கிறத மாத்தல. தன் அடையாளத்தை தெளிவா காட்டி, நான் நேர்மையானவன், நான் இப்படிப்பட்டவன், எனக்கு போடுறவன் போடுன்னு போடும்போது விழுந்த 16 விழுக்காடு வாக்கும் சீமானுக்காக விழுந்த வாக்கு. இடைத்தேர்தலே 16ன்னு சொல்லும் போது பொது தேர்தல்ல அது 16க்கு மேலதான் வரும். இத நான் டெபாசிட் எடப்பாருன்னு நான் சொல்ல வரல, என்னை பார்த்தா தெரியும். ஆனா விழுற ஓட்டு தமிழ்நாடு ஃபுல்லா அவருக்கு பொருந்தும்னு சொன்னேன். என்னோட அந்த கருத்தை ஆழ்ந்த ஐயா ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களும் சொல்லியிருக்காருன்னா, இந்த கருத்துல குருமூர்த்தி கருத்துல நானும் உடன்படுறேன். அதை நான் வரவேற்கிறேன். ஏற்கனவே நான் சொல்ல தேர்தல் களத்திலே நான் சொன்ன கருத்து தாங்கிறதையும் சுட்டி காட்ட விரும்புகிறேன். சரிங்க. இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை செலவழித்து எங்களோட உங்கள் கருத்துக்களை, மேன்மையான கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றிங்க. அடுத்த தருணம் மகிழ்ச்சியான தருணத்தை சந்திப்போம். நன்றி.